கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 3ஆம் குலோதுங்கன் கால கல்வெட்டில் உள்ளது போல மஞ்சுமாடம் என கிராம பெயரை மாற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மஞ்சமேடு கிராமத்தில் கோட்டீஸ்வர நயினார் என்பவரின் தென்னந்தோப்பில் வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவினர் 12ஆம் நூற்றாண்டு கால 3ஆம் குலோதுங்கனின் சோழர் கால வணிக குழு கல்வெட்டை கண்டுபிடித்தனர். இக்கல்வெட்டு வாயிலாக 825 ஆண்டுகளுக்கு முன் மஞ்சுமாடம் என்று அழைக்கப்பட்ட ஊர் தற்போது மஞ்சுமேடு என்று அழைக்கப்படுவதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது போல் மாவட்ட நிர்வாகம் தங்கள் கிராமத்தின் பெயரை மஞ்சுமாடம் என பெயரை மாற்றிக் கொடுக்க வேண்டும் எனவும் 825 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கல்வெட்டை நினைவு சின்னமாக அறிவித்து பாதுகாக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது எங்களுக்கே தெரியாது. நான் 1985 +2 முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு முன்னே பல காலமாகவே இந்த அம்மனா வழிபட்டுட்டு இருந்தோம். பின்னாடி எழுத்து இருக்கிறது தெரியுமே தவிர இது கல்வெட்டுன்னு தெரியாது. கஜலட்சுமின்றதும் அம்மனாவும் நாங்கள் வெள்ளிக்கிழமை ஆனால் பூஜை பண்ணிட்டுருவோம். மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணிட்டு வரோம். இதுக்கு கல்வெட்டு பின்னாடி எழுத்து இருக்கிறத பார்த்துமே தவிர அதனுடைய அர்த்தம் தெரியாது, படிக்கவும் முடியல. அப்போ அதை நான் 1985 +2 முடிச்சுட்டு வந்தேன். 66ல் பிறந்தேன். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இருக்குது. அது அவரும் வழிபடுவார். நாங்களும் வந்தால் இந்த தோட்டத்துக்கு வந்தாவே நான் சாமி கும்பிட்டு போவேன். நாங்களும் இங்கே பக்கத்தில் எங்கள் விவசாய நிலம்லாம் இருக்குது. அந்த நிலத்தில் நாங்கள் தோண்டும் போது உள்ளே பார்த்தா சில கற்கள்லாம் கிடச்சிருக்கு எங்களுக்கும். நாங்கள் சாதாரண கல் நினச்சி அதெல்லாம் ஒதுக்கிட்டு தென்னை மரம் வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நல்லா தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சால் நம்ம கீழடி இது தொழில்துறை ஆராய்ச்சி பண்ணான்னு வச்சுங்களேன், வரலாற்று சிறப்புமிக்க பல கல்வெட்டுகளும் பல பழமையான செப்பேடுகளோ பழையான இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எங்கள் கிராமத்துடைய பெயரையும் மருவி மஞ்சமேடம் மாறி இருக்குது. அதை இப்போ திரும்பவும் மஞ்சு மாடம் அப்படின்னு அமைச்சு கொடுக்குமாறு அரசாங்கத்தை நாங்கள் இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கல்வெட்டையும் பாதுகாத்து இதே இடத்துல எங்களுக்கு ஒரு நினைவு கோயிலாவோ இந்த வரலாற்றை வருங்கால பொதுமக்களும் சந்தேகம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இதை அப்படியே பாதுகாக்குமாறும் அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம். உரிமை